என்ன ஏமாளியா மற்ற ஜாதிக்காரெல்லாம்? நீங்க பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டீங்க, ஜெயலலிதாவுக்கு இன்னும் பாரத ரத்னா வாங்கி கொடுக்கல. ஜெயலலிதாவுக்கு இன்னும் பாரத ரத்னா வாங்கி கொடுக்கல. பசுமன் ஐயாவுக்கு பாரத ரத்னா கேட்குறீங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஆனா நீங்க இதை வச்சுக்கிட்டு பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லிக்கிட்டு இது செங்குந்தர் பறையர் சமூக நீதியை சூறையாட முடியாது, விட மாட்டோம். வெளி களத்துக்குள்ள இறங்கி அதை நாங்க பொழிச்சு எடுப்போம், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எடப்பாடியை முன்னிறுத்தி எந்த காலமும் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ஸோ அவருக்குள்ள 20% ஓட்டை பாஜக வாங்கிட்டு போயிடணும் அவர், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை நம்ம பார்த்தோம்னா குறிப்பா விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர் ஓட்டு அதிகமா போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தலித்துகளோட ஓட்டும் வந்து தாவிக்காக போகுதுன்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம் சார்? ரெண்டும் களம் தெரியாம, தலித்துகள் விழிப்புணர்ச்சி உள்ள சமூகங்கிறத புரியாம ஸ்டடிச்சுக்கணும்னா ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ். அப்போ தலித்துங்கிறத பறையர் ஏற்றுக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் அதுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. நம்ம பொது சொன்னேன், அதில் ஒன்றும் சொல்லித்தான் தீர முடியும் சில இடங்கள்ல. அப்போ இந்த மக்கள் வந்து ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் சொல்றாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்துன்னு சொல்றாரு. ஏதாவது இந்த மக்கள் இஷ்யூவை விஜய் இதுவரை பேசியிருக்கிறாரா? சினிமாவில் மட்டும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை ஒழிப்போம்னு பேசினார். அது கூட நான் என்னோட அட்வைஸ்ல தான் பேசினாரு. அந்த திருமலை படம் இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தார். ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு சார், எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மினிமம் கேரண்டி இருக்கு, ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் மினிமம் கேரண்டி இருக்கு, பெரிய வெற்றி கொடுத்தா நீங்க நல்ல லெவலுக்கு வர முடியும், தைரியமா இருங்கன்னு. அப்போ ராமகோபாலன்ஜி இதெல்லாம் சினிமாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் மதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க தைரியமா இருங்கன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உயர் பதவியில் இருக்கிறார், அவருக்காக நம்ம சொன்னோம். அன்னைக்கு சினிமாவில் தான் அவர் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழிக்கிறாரு தவிர மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.